பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதைத் தொடர்ந்து உரையாற்றிய சபாநாயகர் கருப்பையா, இன்னல்களை தவிடுபொடியாக்கி தகர்த்தெழுந்து தவிக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி இருப்பதாக புகழாரம் சூட்டினார். இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நாடு முழுவதும் உச்சரிக்கும் 3 எழுத்து மந்திரம் விஜய் என்று கூறினார். கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலையை மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.